ஊராட்சியில் 5 கிராமம் இருக்குது. 5 கிராமத்துலேயும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 8 மாதமாக ஆக போகுது தண்ணி வந்து. 8 மாதமாக தண்ணியே வரல. காலையில் பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்புறதா போய் தண்ணி தூக்கிட்டு நிற்கிறதா. தண்ணி இல்லாமல் குடி தண்ணிக்கு குளத்துல அங்கேயும் இங்கேயும். கலைச்செல்வி, திருவாரூர் மாவட்டம் தாளைக்குடி அக்ரகார தெருவுலேருந்து பேசுகிறேன். 8 மாதமாக எங்கள் தெருவில் தண்ணியே வரல. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கே பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். யாரும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. எல்லோரும் தண்ணி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர, ஆனால் இன்னும் இதுவரையிலும் நாங்கள் சரி பண்ணவே இல்லை. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கெலாம் தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் சரி பண்ணுங்கன்னு எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்துட்டோம். யாருமே இதுவரை நடவடிக்கை எடுக்கலை. 300 குடும்பம் இருக்குது. ஆனால் தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆடு மாடெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எதனாலமா தண்ணி வரல? இங்கே தண்ணி வரல. மோட்டார் ரிப்பேர்னு இப்போ 8 மாதமாக ஆகுது. மோட்டார் ரிப்பேர்னு சொல்லி ஒர்க் பண்ண வந்தாங்க. இதுவரையிலும் ஒர்க் பண்ணவே இல்லை. கழட்டி போட்டதோட கிடக்கு. என்னாச்சுன்னு கேட்டால் இதுவரையிலும் ஒர்க் பண்ணுறேன்னு இதே தான் பதில் சொல்கிறாங்களே தவிர இதுவரையிலும் ஒர்க் பண்ணவே இல்லை. தண்ணிக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர இதுவரையிலும் சரி பண்ணவே இல்லை. எந்தெந்த ஏரியாவில் தண்ணி இல்லாமல் கஷ்டமாக இருக்குது? எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி இருக்குது? ஊராட்சியில் 5 கிராமம் இருக்குது. 5 கிராமத்துலேயும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சிராங்குடி, கீரங்கோட்டம், நாங்குடி, தியாகராஜபுரம், தாளைக்குடி. எத்தனை மாதமாக தண்ணி இல்லாமல் இருக்குது? 8 மாதமாக ஆக போகுது தண்ணி வந்து. 8 மாதமாக தண்ணியே வரல. தண்ணி இல்லாமல் குடி தண்ணிக்கு குளத்துல அங்கேயும் இங்கேயும் யார் வீட்லையாவது தண்ணி மோட்டார் போட்டிருக்கவங்க வீட்டில் போய் தண்ணிக்கு நின்றுட்டு இருக்கோம். காலையில் பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்புறதா போய் தண்ணி தூக்கிட்டு நிற்கிறதா. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் ஒருத்தவங்களாம் சொல்லி பார்த்துட்டோம். ஃபோன் அடித்து சொல்லி பார்த்துட்டோம். யாரும் வந்து இதுவரையிலும் இந்த தண்ணிக்கு வந்து தீர்வு இன்னும் கிடைக்கவே இல்லை. இது மூலயமையாவது தண்ணி எங்களுக்கு வந்து சேரணும். சார், நான் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். திருவாரூர் மாவட்டம் தியாகராஜபுரம் ஊராட்சியிலேருந்து பேசுகிறேன் சார். எனக்கு என்னங்கன்னா தியாகராஜபுரம் ஊராட்சியில் வந்து தாளவடி கிராமம். இதில் வந்து என்னங்கன்னா ஒரு 300 குடும்பம் இருக்குது. இன்ன வரைக்கும் தண்ணியே வரல. என்னங்கன்னா 8 மாதம் ஆகுது. என்னங்கன்னா மோட்டர் ரிப்பேர்னு கொண்டு போனாங்க. இன்ன வரைக்கும் என்னங்கன்னா அந்த மோட்டரை சரி பண்ணுன்னு கேட்டாக்கா போய் இப்போ பிரசிடண்ட்டை கேட்டாக்கா என்னங்கன்னா மோட்ரு பண்டில்லைங்கிறாங்க. என்னங்கன்னா கவுன்சில் வரைக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் என்னங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்துக்கு என்னங்கிற தனிப்பிரிவுக்கு அனுப்பிட்டேன். என்னங்கிற தண்ணி வருது வேணும்னு சொல்லி எனக்கு பெட்டிஷன் வந்திருக்கு. வேணால் நீங்கள் அதை பாருங்கள் சார். இன்ன வரைக்கும் தண்ணி வரல. இது என்னங்கன்னா மறுபடியும் என்னங்கன்னா அந்த சீமை தனிப்பிரிவுக்கு நான் அனுப்பியிருக்கேன். மறுபடியும் என்னங்கன்னா நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்ன வரைக்கும் அது தண்ணியே வரல சார். அதுக்கு ஒரு நீங்கள் எவ்வளோ சிரமமாக இருக்குங்க? கழட்டிட்டு போய் எத்தனை மாதம் ஆகுது? இன்னும் வைக்கலையா? அது கழட்டி போய் கிட்டத்தட்ட 8 மாதம் தாண்டி இருக்குது சார். இன்ன வரைக்கும் தண்ணியை கொண்டாந்து வைக்கல சார். நீங்கள் கழட்டிட்டு போய் எத்தனை மாதத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார்? நான் ஒரு 3 மாதத்தில் அனுப்பினேன் சார். அப்போ உங்களுக்கு என்ன பதில் வந்துச்சு? அதில் 3 மாதத்தில் என்னங்கன்னா சரி பண்ணி செய்கிறேன்னு தான் பதில் வந்துச்சு. சரி பண்ணி மாட்டியாச்சுன்னு வந்திருக்கேன். ஆமாம், மாட்டி வந்திருக்கு. நீங்கள் தண்ணி நம்மளுக்கு வருதுன்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக இல்லை, மாட்டல சார். இந்த பாருங்க, அது அதனுடைய பில்லு என்னட்டா இருக்குது சார். என் பேரில் தான் வந்திருக்கு சார். என் பேர் செல்வமணி சார். என்ன சொல்கிறாங்க? அதுக்கு ஊராட்சி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க? பண்டில்ங்கிறாங்களா சார்? தண்ணிக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க? தண்ணி என்னங்கன்னா நான் வண்டி இருக்கிறவங்க என்னங்கன்னா அங்கங்கே போய் வீட்டில் பைப் இருக்கா அதை என்னங்கன்னா தூக்கிட்டு வரேன் சார். இல்லைனாக்கா குளத்துல என்னங்கன்னா அதை சுட வச்சு குடிச்சிட்டு இருக்கேன் சார். பாருங்கள் சார், முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பினது பாருங்கள். இந்த நல்ல பேப்பரை பாருங்கள். அது தண்ணி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சார். ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷம் பாருங்கள் சார். எங்கே பாருங்கள் சார். நல்லா நீங்களே பாருங்கள் சார்.